திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்பாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வள திருத்தொண்டின் நெறிவாழ வரியான தவமுனிவர் வாய்கீசல் வாய்விதிகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அப்பர் சுவாமிகளின் தேவாரம் 4ஆம் திருமுறையில் 79வது பதிகம் பொதுப்பதிகமாக இப்பொழுது நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. தம்மானம் காப்பதாகி தையலார் வலையுள் ஆழ்ந்து என்று தொடங்குகிற திருப்பதிகம் இது. இதில் 4 பாட்டு கிடைக்கல, 6 பாடல்கள் தான் கிடைத்திருக்கிறது. 6 பாடல்களிலே பல்வேறு ஞானத்தை தூண்டக்கூடிய செய்திகளாக அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த இந்த திருநேரிசையிலே இது குறைந்த திருநேரிசை என்று பெயராகி இருக்கிறது. இதனுடைய ஒரு ஆழமான ஒரு கருத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருந்திருக்கிறது. அதாவது இந்த மண்ணிலே மனித வாழ்வு 2 வகையில் அமைந்து போகிறது. ஒன்று, பருவம் எய்திய பிறகு வாழ்க்கை துணை நலம் தேடிக்கொண்டு அந்த வாழ்க்கை துணை நலத்தோடு இல்லறம் நடத்துவது. பருவம் வந்த பிறகும் கூட வாழ்க்கை துணை நலம் வேண்டாது, இல்லறத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு நிகழாது, துறவரத்திலேயே நிற்பது. இந்த 2 விதமான வாழ்க்கை தான் பொதுவான வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது. இதை தவிர ஒரு வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை துணை நலம் வேண்டாது, இல்லறத்திலே ஈடுபடாது, ஆனால் அதே நேரத்தில் துறவரம் பூணாது இருத்தல். இல்லறத்திலே இல்லையே தவிர துறவரத்திலேயும் இல்லை, மனம் போனபடி வாழ்க்கையை நடத்துதல். அப்படி சிலரும் வாழ்க்கையை நிகழ்த்துகின்றார்கள். சரி, இப்போ நமக்கு அந்த வாழ்க்கை துணை நலம் இல்லாமல், துறவும் இல்லாமல், துறவு என்று சொன்னால் இந்த
இல்லற வாழ்க்கைக்கே உரிய அந்த நலம் இல்லாமல் இருத்தல், அதுதான் துறவுன்னு பேர். துறவுன்னா மனைவி இல்லாமல் இருக்கிறவன் துறவின்னு சொல்ல முடியாது, அப்படி நாம் பொருள் கொள்ளக்கூடாது. துறவு என்பது வாழ்க்கையில் அந்த உடல் ஒழுக்கம் என்று சொல்லி இருக்கிறது இல்லையா, அந்த உடல் ஒழுக்கத்தில் தலை சிறந்து நிற்றல். சரி, இப்போ நம்ம அந்த கேட்டகரியை விட்டுருவோம். எது இல்லறமும் இல்லாமல் துறவரமும் இல்லாமல் வாழ்க்கை துணை நலமும் இல்லாமல் ஆனால் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவர்கள், அவர்களை விட்டுருவோம். அவங்க ஒரு ஃபியூவர் இன் நம்பர், அவங்கள விட்டுருவோம். இப்போ இந்த இருமுறை வாழ்க்கை, இந்த இருமுறை வாழ்க்கையை பற்றி தான் வாழ்க்கை என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இல்லறத்திலே இருக்கிறவனுக்கு துறவரத்திலே இருக்கிறவருக்கு இவங்கள் இருவருக்கும் இந்த வாழ்க்கை முறை இல்லறத்தாருக்குன்னு தர்மம், துறவரத்தாருக்குன்னு தர்மம் இல்லையா. இல்லறத்தானுக்கு அவனுக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய தர்மம் விருந்தோம்பல், தாய் தந்தையரை பேணுதல், மனைவியை பேணுதல், மக்களை பேணுதல், சுற்றத்தை பேணுதல், பிறகு தொழில் செய்தல், மக்களுக்கு பயனுள்ள தொழிலாக செய்தல், இப்படி எத்தனையோ கடமைகள் இருக்கு. துறவிக்குன்னு கடமை எதுவும் கிடையாது. துறவியினுடைய கடமைன்னு எதுவும் கிடையாது. துறவி எல்லாவற்றையும் துறந்த பற்றற்ற நிலையில் வாழ்கிற அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்குற பொழுது, நம்ம சமய துறவிகளுக்கு அது தெளிவாக அவருடைய நோக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய சமய துறவிகள் பெரும்பொருளையே பொருளென பற்றி நிற்றல். இப்போ பௌத்தம், சமணம் போன்றது எதை பற்றுவார்கள்? அவர்களுடைய பெரும்பொருள் கிடையாது, துறவு மட்டும் பேசுவார்கள். இப்போ துறவு மட்டும் பேசி ஒன்றை விட்டு நிற்றல் என்பது பற்றி மட்டும் பேசி பற்ற வேண்டியதை சொல்லாமல் இருப்பதினாலே அவற்றில் குறைகள் உண்டு. அந்த குறைகள் அந்த சமயத்தவருக்கும் உண்டு. அதைத்தான் பார்த்தார் அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகள் என்ன பார்த்தார்? துறந்தோம், எல்லாவற்றையும் நீங்கினோம், எதை பற்றி இருக்கிறோம் என்பதற்கு பதில் இல்லை. எதை பற்றி இருக்கிறோம் என்பதற்கான பதிலே இல்லை. ஒரு குருநாதர் அருகர் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார். வாழ்ந்து முடிந்து போய்விட்டார். வாழ்ந்து முடித்து போய் தாயின் வயிற்றிலே பிறந்து வாழ்ந்து முடிந்து போன ஒருவர், ஒரு ஆன்மா, அந்த ஆன்மாவாக இருக்கக்கூடிய உயிர், அந்த உயிருக்குன்னு என்ன வல்லமை இருக்க முடியும்? அந்த உயிரை பற்றி கொள்வதனால என்ன நிகழும்? இப்போ நாம் ஒரு குருன்னு ஒருவரை பற்றி கொள்கிறோம் அந்த உயிர். ஆனால் அந்த உயிரை சிவம் அதிர்ட்டித்திருக்கிறது, நமக்கு சிவம் இருக்கிறதுனால. ஆகையினால சமண பௌத்த மதங்கள் எல்லாம் வெளிப்பூச்சு பிரமாதமாக இருக்கும், ஆனால் உள்ள போலாக இருக்கும். உள்ள ஒரு விஷயமும் இருக்காது. இந்த தங்க பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, கோல்டு பிளேட்டட் அப்படிமா. கோல்டு இல்லை, அது மேலே கோல்டு ஃபாயில் பிளேட்டு, உள்ளெல்லாம் இரும்பு, தாமிரம், பித்தளை. ஆனால் சைவ சமயம் முழு தங்கம், சொக்க தங்கம், முழுமை. ஆகையினால அதுலேருந்து வந்தவர் இல்லையா, அதனால் அவருக்கு நல்ல தெளிவாக தெரியுது. இப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? இல்லறத்தானுக்கு
தர்மங்கள் எத்தனையோ சொல்லி அவனுடைய வாழ்க்கை முறைகளை சொல்லியிருந்தாலும் கூட இல்லறத்தானுடைய மிக முக்கியமான கடமை எது என்பதை அப்பர் சுவாமி குறிப்பிட்டு காட்டுகிறார். இல்லறத்தான் எல்லாவற்றையும் துறக்க வேண்டியதில்லை, அனுபவிக்கலாம், உணவை அனுபவிக்கலாம், உடல் சுகத்தை அனுபவிக்கலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஆனால் அந்த அனுபவம், அந்த அனுபவத்தை பெற்ற அந்த உடம்பு நீங்கிய பிறகு உயிருக்கு கிடைப்பது என்ன? இந்த உயிர் இந்த அனுபவங்களை பெற்ற காலத்தில், உடம்பால் பொறிகளால் அனுபவம் பெற்ற காலத்தில் அவை எதை ஈட்டி வைத்திருந்தனவோ அந்த ஈட்டி வைத்திருந்த அந்த வினைகளின் பயன்களால் மீண்டும் பிறப்பெடுக்கிறது. ஆகையினால் இல்லறத்தானுக்கு பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடுவது ஒரு பெருங்கடினமான செயல். ஆனால் துறவறத்தாருக்கு அவர்கள் சிவத்தை மட்டும் பற்றிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடுவது கைகூடி வருகிறது. இந்த ரெண்டு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். ஆகையினால இல்லறத்தாருக்கு அவர் சொல்லுவது, நீ இல்லற தர்மத்தை பேணினாலும் கூட உனக்கு முக்கியமான கடமை என்ன என்று கேட்டால், இந்த உடம்போடு வாழ்கின்ற இந்த இல்லற வாழ்வில் பற்ற வேண்டியது உடம்பையோ, உடம்பின் தொடர்பான சுற்றங்களையோ, உடம்பின் தொடர்பான உறவுகளையோ அல்ல, பற்ற வேண்டியது சிவத்தை. எனவே எதை செய்தாலும் சிவத்தை முன்னிட்டு, சிவத்தின் சந்நிதி, சிவத்தின் ஒரு உணர்விலே நீ செய்க என்று சொல்லுகிறார். இது தப்பிக்கிறதுக்கான வழி. நீ நிறைய நன்மைகள் செய்வாய், ஆனால் அந்த நன்மைகள் எல்லாம் பசு புண்ணியங்களாக நிற்குமே தவிர சிவபுண்ணியங்களாக ஆகா. இல்லறத்தானுக்கு பசு புண்ணியம் எளிதிலே கைகூடும், பதிபுண்ணியம் கிட்டாது. ஆனால் துறவறத்தானுக்கு பசு புண்ணியமே கிடையாது. ஏன் அவன் சாப்பாடு போட முடியுமா? யாருக்காவது உதவி செய்ய முடியுமா? அவன் என்ன பண்ண முடியும் துறவி? ஆனால் அவனுக்கு அந்த பதிப்புண்ணியம் உண்டு. முக்கியமான பதிப்புண்ணியம் என்ன என்று கேட்டால், இல்லறத்தானுக்கு உயர்ந்த உபதேசங்களை செய்து நெறிப்படுத்துவது. ஆகையினாலே இந்த ஒரு நுட்பத்தை நம்ம சுவாமிகள் உணர்த்துகிறார். நான் இல்லறத்தில் இருக்கிறேன், என் குடும்பம் இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு ஃபேமிலி டியூட்டிஸ்லாம் இருக்குது, நான் எப்படி சாமியை நினச்சி அதுக்கு பின்னாடியே போக முடியும்? சாமி எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு கதை சொல்லி நீ தப்பிச்சிக்க முடியாது. நீ உலகை முன்னிறுத்தி நீ செய்தால் திரும்பவும் உலகிற்குத்தான் நீ வந்தாக வேண்டும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பொருள் ஈட்டுவதையே வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு பொருளை ஈட்டி 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 திரும்பவும் அந்த பொருளை உறவு, சுற்றம், மனைவி, மக்கள் என்று எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தாலும் கூட உன் வினைகளை அவர்கள் ஒருவரும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். உன் வினைகள் உனக்குத்தான். ஆகையினாலே சம்பந்தமே இல்லாமல் யாராருக்கெல்லாம் பொருள் ஈட்டினாயோ அவர்களுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் நீ மீண்டும் பிறப்பெடுத்து பூமியில் வர வேண்டியிருக்கும். ஆகையினாலே இல்லறத்தார்களுக்காக சொல்லுகிறார், பல்வேறு காரணங்களை முன்னிறுத்தி இறைவனிடமிருந்து விலகாதீர்கள். 1. 2வது, எக்காரணம் முன்னிட்டும்
உலக நன்மைக்காக இறைவனிடம் நிற்காதீர்கள். இந்த ரெண்டையும் சொல்லுகிறேன். எத்தனையோ விஷயம் இந்த உலகத்தில் நிகழ்கிறது. அவற்றுக்கெல்லாம் நீ அது நீர்வழிப்படும் புனை போல் வினைகளின் வழியாக அந்த வாழ்வு சென்று கொண்டு தான் இருக்கும். ஆனால் நீ வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக சிவத்தை அடைவது தான் என்பதை மனதில் இருந்து நீ மாற்றிக்கொள்ளாத. சிவத்துக்காக வாழ்வது என்பது துறவிகளுக்குத்தான் வேலை என்று எண்ணாதே. இல்லறத்தானுக்கும் அதுதான் குறிக்கோள். இதைத்தாங்க அடிப்படையாக சொல்கிறார். இல்லறத்தானுக்கு புத்தி சொல்கிறார். கேட்குறதும் கேட்காததும் இல்லறத்தான் இஷ்டம். துறவிகளுக்கு சொல்லலை, இல்லறத்தானுக்கு சொல்கிறார். அவர் துறவி. ஆனால் அவர் சில சமயம் பேசுகிறத பார்த்தா அவர் என்னவோ தன்னை ஒரு இல்லறத்தான் போல, தான் இல்லறத்தில் இருக்கிறவன் போல தன்னை கூறிக்கொள்ளுகிறார். ஏன்னா இல்லறத்தானை கூப்பிட்டு சொல்கிறத விட தன்னையே ஒரு இல்லறத்தான் போல சொல்லுகிறார். ஆனால் அவர் துறவி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகையினால சுவாமிகள் கருணை, மிகப்பெரிய கருணை. நீ இல்லறத்திலே இருப்பாயே, ஆனால் இறைவனையே குறிக்கோளாக கொள், வேற எதையும் குறிக்கோளாக கொள்ளாதே, வேண்டாம் என்று சொல்லுகிறார். இப்போ எந்த வயதில் இந்த அறிவுரையை எடுத்துக்கொள்கிறது? எந்த வயசில் உனக்கு இந்த பதிகம் சொல்லப்பெறுகிறதோ அந்த வயசுலேருந்து எடுத்துக்க. இந்த பதிகத்தை கேட்கும்போது உனக்கு என்ன வயசோ அந்த வயசுலேருந்து எடுத்துக்க, அவ்வளோதான். இதுதானே தவிர்த்து நான் ஒரு 60 வயசுக்கு மேலே இப்படி இருக்கலான்னு நினைக்கிறேன். 60 வயசு வரைக்கும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு எப்படி செட்டில் ஆகும்? செட்டில் ஆகிறது என்ன உன் கையில் இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம கையில் செட்டில் பண்ணுறது இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கா ரொம்ப பேர். என்னென்ன வச்சிருக்கிறாரோ, எந்தெந்த நேரத்தில் என்னென்ன எப்படி எப்படி வரும் மனிதனுடைய கணக்குகளெல்லாம் பார்த்து சிரிக்கிறார் சாமி. பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியன். ஆகையினால அந்த ஒரு நிலையில் இந்த பாடல்கள் முழுவையும் இல்லறத்தார் தம்முடைய இல்லற வாழ்வை காரணம் காட்டி இறைவனிடமிருந்து விலகக்கூடாது. இதை காரணம் காட்டி விலகாத, இதுக்காகத்தான் வந்த, என்னவோ இல்லறத்துக்கு போயிட்டேன். அது ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்க, இறைவன் தான் இல்லறத்தை ஆதரிக்கிறான், இறைவன் இல்லறத்தை ஆதரிக்கிறான், இறைவன் இல்லறத்தை ஆதரிக்கிறான். அதனால் இல்லறத்துக்காகவே வாழ்ந்து முடிஞ்சு திரும்ப திரும்ப பிறப்படுன்னு சொல்கிறானா? இல்லறத்திலே இருந்தவாறு எவ்வாறு நாம் இதிலிருந்து விடுபட வேண்டும், அதுதான் முக்கியம். ரொம்ப அற்புதமாக இந்த பதிகத்தை செய்கிறார். தம்மானம் காப்பது ஆகி தையலார் வலையுள் ஆழ்ந்து அம்மானை அமுதன் தன்னை ஆதியை அந்தமாய செம்மான ஒளிகொள் மேனி சிந்தையுள் ஒன்று நின்ற எம்மானை நினைய மாட்டேன் என் செய்வான் தொண்டினனே. போன பதிகம் நம்ம பார்த்தோம், அதுலேயும் என் செய்வான் தோன்றினனே தான் சொன்னார். அதே முடிவு தான் இந்த பதிகம். சில பேர் அந்த பதிகமும் இந்த பதிகமும் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டையும் ஒன்றா பார்த்துக்கணும். சில சமயம் பண்ண அதிக நம்பரில், ஆனால் அதில் 10வது பாட்டில் ராவணனை பற்றி பேசிவிட்டார்.
அதனால் அது இது கொண்டு வந்து சேர்க்க முடியல. தனிப்பதிகம் தான் இருந்தாகணுன்ட்டு அங்கே கொஞ்சம் இடியுது. தம்மானம் காப்பதாகி தையலார் வலையுள் ஆழ்ந்து, ரொம்ப டீப்பாக சொல்கிறார். இப்போ பெண்களோடு அமைந்த இந்த இல்லற வாழ்விலே பெண்கள் ஆண்களுக்கு பொருளீட்டுவதற்கு அவர்கள் பெரிதும் அந்த உந்துதல் சக்தியாக இருக்கிறார்கள். பெண்கள் உந்துதல் சக்தி ஆண்களுக்கு. உந்துதல் சக்தி என்று சொன்னால், நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொருள் ஈட்டுவதற்கு வழி என்னன்னு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கிறது அதிகமாக எப்படின்னு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வழி இருக்கா பாருங்கள், ஏன்னா நமக்கு இவ்வளோ செலவு இருக்கிறது, இந்த செலவு இருக்கிறது, இப்படி செலவு இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவதினாலே அவர்களுடைய அந்த குறிக்கோள்களெல்லாம் நிறைவேறுவதற்காகவும் அவ்வாறு செய்வதனாலே தான் தன்னுடைய மானம், இங்கே மானங்கிறது ஸ்டேட்டஸ், தன்னுடைய மானம் காப்பதாகி, நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, நாம் ஒரு காராவது வைத்திருக்கணும், ஒரு சொந்த வீடாவது நமக்கு இருக்கணும், நமக்குன்னு ஒரு தனி வீடாக இருக்கணும் என்றெல்லாம் குறிக்கோள், வாழ்க்கையில் பல குறிக்கோள்களை அவர்கள் நமக்கு திணிப்பார்கள். அந்த குறிக்கோள்களை திணித்த காரணத்தினாலே இந்த குறிக்கோள்களை நிறைவேற்றி தன் மானத்தை காப்பதாகி, எவ்வளவு டீப்பாக சொல்கிறார் பாருங்க. எப்படி அவருக்கு அது தெரிஞ்சது தெரில, 75-76 வயசில் தான் பாடுறாரு. இதுக்காக வீட்டம்மா சொல்லிட்டாங்களேங்கிறதுக்கு தன் மானத்தை காப்பதாகி என்ன செய்தேன், எம்மானை நினைய மாட்டேன் அப்படின்னார். தம்மானம் காப்பதாகி எம்மானையும் நினைய மாட்டேன். அப்படி சாமியை நினைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய எசென்ஷியல், ஒரு என்ன சொல்கிறது, இன்றியமையாதது. இறைவனை நினைப்பது கடமை அல்லது இறைவனை வழிபடுவது என்பது நியதி இல்லை. இறைவனை நினைப்பது, இறைவனை நினைந்து நினைந்து போற்றுவது, அதுதான் உயிர் வாழ்க்கை. மித்ததெல்லாம் செத்த வாழ்க்கை. இறைவனை நினைந்து உருகி இறைவனுக்காக வாழாத வாழ்க்கை பிணி வாழ்க்கை, செத்த வாழ்க்கை. அதைத்தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஈசனுக்காக எத்தனை 3 வரி எழுதுகிறாரு. அதை பற்றி நான் சொல்லுகிற கருத்தெல்லாம் அப்பர் கருத்து, அடியேன் சிவகுமார் கருத்து என்று தயவு செய்து எண்ணிவிட வேண்டாம். அப்பர் என்ன உளப்பாங்கிலே இந்த பதிகத்தை செய்திருக்கிறார் என்பதை வெளிக்கொணர வேண்டும். அது என்னுடைய கடமை. உரை சொல்லுவதல்ல, பாட்டுக்கு பாட்டு உரை சொல்லிட்டு போகிறதல்ல, உள்ளத்திலே தைக்க வேண்டும். தினம் காலையில் எழுந்திருக்கிறோம், தினம் உழலுகிறோம், தினம் உணவு உண்ணுகிறோம், தினம் உறங்குகிறோம். இப்படியே தான் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. வேர் வில் இட் கோ அண்ட் எண்ட்? எங்கே போய் முடியும்? ஹாஸ்பிட்டலில் முடியும், இல்லைன்னா இடுகாட்டில் முடியும். எல்லாருக்கும் வர்றது தானே, நம்ம கண்கூட பார்க்குறது தானே. புதுசாக இது இல்லை. ஆனால் அதுக்குள்ள ஒரு தெளிவு, நான் ஈசனுடைய நினைவிலே ஒன்றி விட்டேன், ஈசனை நினைக்கின்றேன், ஈசனையே நினைந்து கொண்டு இருக்கிறேன் என்று அந்த ஒன்றுகிற தன்மை. இரவில் உறங்கப் போகிற பொழுதே இரவு உறக்கம் விரைவில் வரக்கூடாது. படுத்த உடனேயே தூங்கி விடுகிறேன் என்பது பெரிய ஆபத்து.
படுத்த உடனேயே உறக்கம் வந்து நான் உறங்கி விடுகிறேன், எதையும் சிந்திப்பதில்லை, நான் உடனே தூங்கி விடுகிறேன் என்று சொன்னால் நான் பிணமாகிறேன், அவ்வளவுதான். ஆனால் படுக்கின்ற பொழுது அந்த படுத்த படுக்கையில் அப்பொழுது இந்த மனதை நிறுத்தி, இறைவனை நோக்கி நிறுத்தி, பெருமானே இப்படி ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டே இருக்கிறேனே, இது எங்கே போய் முடியும்? எப்பொழுது உன்னை நினைப்பேன்? எப்பொழுது உனக்காக ஏங்குவேன்? எப்பொழுது உனக்காக கண்ணீர் விடுவேன்? எப்பொழுது நீ உனக்காக நான் வாழ்கின்ற வாழ்க்கையை எனக்கு தரப்போகிறாய் என்று வருந்த வேண்டும். இறைவனிடம் இன்னும் நெருங்கவில்லையே, விலகி இருக்கிறோமே என்று வருந்த வேண்டும். கோயிலுக்கு போகிறதெல்லாம் சும்மா பூச்சாண்டிங்க, அதெல்லாம் சும்னாச்சிங்காட்டிங்க. அதையெல்லாம் வந்து நான் கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன், பூ வாங்கி கொடுக்குறேன், அர்ச்சனை வாங்கி தட்டு கொடுக்குறேன், ஈவோக்கு தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. என்ன அர்ச்சனை தட்டு வாங்கினீங்கன்னா அர்ச்சனை தட்டுக்கு விற்றவங்களுக்கு பிரயோஜனம், அர்ச்சனை டிக்கெட்டு விற்றவருக்கு பிரயோஜனம், அர்ச்சனையை அரைகுறையாக பண்ணவருக்கு பிரயோஜனம். உங்களுக்கு 5 நயா பைசா பிரயோஜனம் இல்லை. கோயிலில் பண்ணுகிற அர்ச்சனையில் 5 நயா பைசா பிரயோஜனம் இல்லை. யாருக்கு தெரியுது இது? உண்மையாக பார்த்தோம்னா அது எல்லாமே, அதில் எல்லாமே ஃபேக்கு. அது எல்லாமே இதெல்லாம் வந்து இதிலெல்லாம் போய் கடவுளை கவர் பண்ணிட்டோம், கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி, நான் கடவுள் கும்பிட்றேன். நீயும் நாஸ்திகனும் ஒன்று தான், நீயும் நாஸ்திகனும் ஒன்று தான், இல்லைங்கிறவனும் ஒன்று தான், நீயும் ஒன்று தான். சும்மா ஒருன்னு 3 சுற்றிட்டு கன்னத்தில் போட்டுக்கிட்டு நின்று உணர்வே இல்லை. என்ன இறை வழிபாடு இது சொல்லுங்க. ஆகையினாலே பதிகம் படிங்க, நீங்கள் அந்த உணர்வு தெரியும். பதிகத்தை அப்பர் சுவாமிகள் பதிகத்தை படிக்கும்போது அந்த உள்ளத்தில் உணர்வு, அந்த உள்ளே தானே இருக்கிறாரு, அந்த உணர்வு நமக்கு வரணும். இல்லைன்னா அந்த என்ன பிரயோஜனம், பயன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையினாலே அப்பர் இவ்வளவும் அப்பரோட கருத்து, சிவகுமார் இது இல்லை. என்ன சொல்கிறார்? அம்மானை அமுதன் தன்னை, அமுதம் போல இருக்கிறவன் அவன். அம்மானை அவன் ஒருத்தந்தான் தலைவன். நிறைய தலை சுற்றுது, தருதலைங்க எல்லாம் தலைன்னு சொல்லிட்டு ஒன்றும் தலை இல்லை, யாரும் தலைவன் இல்லை. உயிருக்கு தலைவனாக அவன். நம்ம காசுக்கும் நம்ம ஓட்டுக்கும் இதுக்கும் தலைவன் சொல்லிக்கும். அவன்லாம் தலைவனா இல்லை, இவர் ஒருத்தர் தான் தலைவர். மாணிக்க வாசகர் ரொம்ப அருமை, தன்மை பிறரால் அறியாத தலைவா அப்படிங்கிற. அம்மானை அமுதன் தன்னை ஆதியை அந்தமாய செவ்வான ஒளி கொள்மேனி சிந்தையுள் ஒன்றி நின்ற எம்மானே, சிந்தையுள் ஒன்றி நின்ற எம்மானே நினைய மாட்டேன். நினைதல் தான் குறிப்பிடுகிறார். எனவே இல்லறத்தான் நினைக்க வேண்டும், உணர்வு பூர்வமாக நினைந்து ஒன்ற வேண்டும். சும்மா வீட்டில் சொல்லிட்டாங்கன்னு ஓவர் டைம் பண்ணேன் சார், ஓவர் டைம் பண்ணி அது இவர் சொல்லுவார். கபடுற்ற சித்தர் சட்சமய பிரமத்தனல் கடவுட் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து ஒரு வர்க்கம் எட்டு இடர் கருவிற்புக பகுத்துடல்வானின் சவடிக்கு இலச்சினைக்கு இருகை சரிக்கு மிக்க சரப்பளிக்கன பொருள் தேடி சகலத்தும் ஒற்றைப்பட்டயல் பட்டு நிற்குனின் சரண பிரசித்தி சற்றுணராரோ. சவடிக்கு இலச்சினைக்கு எல்லாம் மாதர் அணிகிற அணிகள் நகைகள், இதுக்காக உழைக்கிறேன் நானாம். சவடிக்கு இலச்சினைக்கு இருகை சரிக்கு வளையல்,
மிக்க சரப்பளிக்கென பொருள் தேடி சகலத்தும் ஒற்றைப்பட்ட அயல்பட்டு நிற்கினின் சரண பிரசித்தி சற்றுணராரோ அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் கேட்குறாங்க திருத்தணி திருப்புகழில். அதே தான் இங்கே சாமி சொல்லுகிறார்கள். தம்மானம் காப்பதாகி தையலார் வலையுள் ஆழ்ந்து அம்மானை எம்மானை நினைய மாட்டேன் என் செய்வான் தோன்றினனே. என் செய்வான் தோன்றினனே, என்ன சாதிக்க போகிறதுக்காக தோன்றின. எல்லாரையும் போல் பருவம் அடைஞ்சு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியை பெற்று வயசாகி மூப்பாகி பேரம்பேத்தியை பார்த்து அதுங்க பின்னால் ஓடி இப்படியே வயசு மூத்து கடைசியில் ஒரு நாள் கிழத்தை கொண்டு போய் ஓரமாக போடுங்கடான்னு சொல்லி போட்டு கொண்டு போய் அது சீக்கிரம் கிளம்ப மாட்டேங்குதுன்னு சொல்லி கிளப்பி விட்டு கொண்டு போய் இடுகாட்டில் புதைக்கிறது. அவ்வளோதானே. இதுக்கு தான் தோன்றினா என் செய்வான் தோன்றினனே. மேக் யுவர் லைஃப் மீனிங்ஃபுல். இந்த வாழ்க்கையில் சிவத்தை நீங்கள் நினைந்து கொண்டே இருந்து சிவத்தோடையே ஒன்றி கொண்டு இருந்தால் உங்களுக்கு, நான் இப்போ பின்னால் சொன்ன பார்த்தீங்களா, இவ்வளவும் இட் நெவர் ஹேப்பன், நடக்கவே நடக்காது. ஏன்னா சிவம் துணை. சிந்தையுள் ஒன்றி நின்ற எம்மானை நினைய மாட்டேன் என் செய்வான் தோன்றினனே. மக்களே மணந்த தாரம் அவ்வயில் தவறை ஓம்பும் சிக்குளே அழுந்தி ஈசன் திறம் படேன் தவமது ஓரேன் கொப்புளே போல தோன்றி அதனுடைய மறையக் கண்டும் இக்களையபரத்தை ஓம்ப என் செய்வான் தோன்றினனே. களையபரம்னா உடம்புன்னு அர்த்தம். களையபரம்னா உடம்பு. இந்த உடம்பை ஓம்புதற்கு தோன்றினேன். வேற எதுக்கு தோன்றினேன்? என் செய்வான் தோன்றினேன். உடம்பை ஓம்புதற்கு தோன்றினேன். உயிரை, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர். உயிர் வளர்ந்ததா? உடம்பு வளர்ந்தது. ஆனால் உயிர் வளர்ந்ததா? உயிர் வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு. மக்களே மணந்த தாரம் அவ்வயிற்றவரை ஓம்பும் அவ்வயிற்றவரை ஓம்பும் சந்ததி மக்கள் மணந்த தாரம் அப்படின்னா மணக்காமலேயும் தாரம் இருக்கும். நான் சொல்ல எவ்வளவு சர்க்காஸ்டிக்காக சொல்கிறார் பாருங்களேன். அப்போ தாரம்னா போதாதா? தாரம்னா போதாதா? ஆனால் அங்கே என்ன நக்கல் பாருங்க அவருக்கு, கிண்டல். அவர் சொல்கிறார் மணந்த தாரம், அப்புறம் மணக்காத தாரம். இந்த மணந்த தாரத்துக்கும் பிள்ளைங்க, மணக்காத தாரத்துக்கும் பிள்ளைங்க. இதாவது நின்றுச்சான்னா இதுக்கப்புறம் போகுது. இந்த பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க, பேரனுங்க, பேத்திங்க. மக்களே மணந்த தாரம் அவ்வயிற்றவரை ஓம்பும். அந்த பேரன் பேத்தி எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கிறான்ல. பேரன் பேத்தி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொத்து சேர்த்து இல்லையா? இப்போ அதில் இப்போ அரசியலில் பாலிட்டிக்ஸில் இருக்கவங்களாம் சொத்து எப்படி சேர்க்குறாங்கன்னா தனக்கு சேர்க்கறது இல்லை, பிள்ளைங்களுக்கு இப்போ பேரம்பேத்தி கூட சேர்க்கறது இல்லை. இன்னும் பேரம்பேத்திக்கு பேரம்பேத்தி யாராக இருந்தாங்க அவங்களுக்கு கூட குறையாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. இவன் புழுவாக போயிடுவான். என்ன, இவன் மண்ணில் புழுவாக போய் இவன் பூச்சியாக பிறந்து இவன் பாம்பாக பிறகுறானா கரப்பாம்பூச்சியாக பிறகுறானு தெரியாது. ஆனால் இவன் நினைப்பு என்னென்னா பேரம்பேத்தி பேரம்பேத்தியோட பேரம்பேத்திக்கு காசு சேர்த்து வச்சிட்றான். கோடிக்கணக்கில் சேர்க்குறான். 1 கோடியும் கருதாருனார். கோடியாக சேர்த்து வைக்கிறான். அது நான் சொல்லலை, அப்பர் சொல்கிறார். மக்களே மணந்த தாரம் அவ்வயிற்றவரை ஓம்பும் சிக்குளே அழுந்தி ஈசன் திறம் படேன். ஈசனுடைய திறத்திலே நான்
சென்று சேரவில்லை. தவம் அது ஓரேன். தவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று சைவ நெறியிலே பேசப்பெறுகிறது. அது சரியிலே, கிரியையில், யோகத்திலே, ஞானத்திலே நிற்கின்ற அந்த தவம், அதை நான் என்ன என்று கூட பார்ப்பதில்லை, என்னன்னு கூட பார்க்கறதில்லை. சிவநெறியிலே நிற்றல்னா என்ன? சிவன் கோயில் வாசலில் இருக்கிற கடையில் ஒரு தேங்காயும் 10 ரூபாய்க்கு சூடமும் வாங்கிக்கிட்டு வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு உள்ளே போய் அர்ச்சனை தட்டோட கையில் கொடுத்துட்றது தான் வழிபாடுன்னு நினச்சிட்டு இருக்கிறான். என்ன சொல்கிறது? இதே வழிபாடே இல்லை. முதல்ல இது வழிபாடே இல்லை. ஆகையினாலே இது ஈசன் திறம்படேன் தவமது ஓரேன். தவமது ஓரேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த தவத்தை நான் சிந்திக்கிறேன். கொப்புளே போல தோன்றி அதனுடைய மறைய கண்டும் இக்கலே வரத்தை ஓம்பை என் செய்வான் தோன்றினேனே. கொப்புளே போல தோன்றி அதனுடைய மறைய, நீரிலே தோன்றுகிற கொப்புள் நீரிலேயே மறைஞ்சிடும். அதுபோல் இந்த பிரபஞ்சத்திலிருந்து தோன்றிய இந்த உடம்பு பிரபஞ்சத்திற்குள்ளேயே போயிடும். இந்த தூல உடம்பு சப்த தாதுக்களால் ஆனது. பஞ்சபூதங்களினுடைய காரியங்கள் தான் தாத்வீகங்கள். இந்த தாத்வீகங்களால் ஆன இந்த உடம்பு பிரபஞ்சத்தினுடைய மெட்டீரியல் தான் இந்த மெட்டீரியல். இது அப்படியே போய் பிரபஞ்சத்தினுடைய மெட்டீரியலில் கலந்துடும். அது எப்படி நீர் குமிழி, அந்த நீர் குமிழியில் நீரும் உள்ளுக்குள்ளே காற்றும் இருக்குது. இந்த காற்று விடுபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, குமிழிக்குள்ளே காற்று இருக்குது. இந்த காற்று விடுபட்டால் இந்த நீரோடு சேர்ந்துடும், காற்றோட போயிடும். அதுபோல் இந்த உடம்பு இருக்கிறதுலவா, இந்த உடம்பு காற்றினால் இயங்கக்கூடிய இந்த உடம்பு காற்றோடு கலக்க இந்த உடம்பு பஞ்சபூதங்கள் கலந்து விடும். இதை கண்டும் இதை கண்கூடாக பார்த்தும் என்னுடைய உடம்பை நான் பாதுகாத்து இதனுடைய சுகத்திற்காக நான் என்னென்னவோ செய்கின்றேனே. உன்னுடைய திறம்படேன் தவமது ஓரேன். எனவே பெருமானே, நான் என்னுடைய வாழ்விலே நான் உய்வது எவ்வாறு என்று கேட்கிறார். கூழையேனாக மாட்டேன் கொடுவினை குடியில் விழுந்து. அப்பர் ரொம்ப டஃப்பாக பேசுவாருங்க. சில சமயம் ரொம்ப சாஃப்டாக பேசுவார், சில சமயம் ரொம்ப டஃப்பாக பேசுவார், ப்ராக்டிக்கலாக பேசுவார், உள்ளதை உள்ளவாறு சொல்லுவார். அதனால் அப்பர் வாக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். ஏன்னா தைரியமாக பேசுவார், கவலைப்படாமல் சொல்லுவார். கொடுவினை குழியில் விழுந்து கூழையேனாக மாட்டேன் ஏழின் இசையினால் இறைவனை ஏத்த மாட்டேன். மாழை உன் கண்ணின் நல்ல மடந்தை மார் தமக்கும் பொல்லேன். ஏழையேனாகி நாளும் என் செய்வான் தோன்றினேனே. இப்போ வாழ்க்கையில் யாருக்காக உழைக்கிறோம், கடைசியில் அவங்களுக்கே நம்ம அருவருப்பாக இருப்போம். பெண்களுக்காக நாம் இந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் சாப்பிடணும், அவங்க போகணும், அவங்க உடுத்திக்கணும், அவங்களுக்கு நகையணும் எல்லாம் என்று வாழ்ந்த பிறகு நாம் மூப்படைந்து நோயுற்றால் நாம் அவர்களுக்கு பொல்லாதவர்களாகும். அதைத்தான் சொல்கிறேன். மாழை உன் கண்ணின் நல்ல மடந்தைமார் தமக்கும் பொல்லேன். பொல்லேன் இந்த கிழம்பாரு எப்போ பார்த்தாலும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்குது. தண்ணி கொடுங்குது, சுடுதண்ணி வச்சு கொடுங்குது. எத்த காலத்தில் எப்படி இராப்பகல் பார்க்காமல் உழைத்தவராக இருப்பார். இராப்பகல் பார்க்காம உழைத்து 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 உழைத்து
பொருள் ஈட்டி கொண்டு வந்து வீடு கட்டி கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து இப்போ முடியாமல் இருப்பார். ஆனால் பொல்லாதவராக இருப்பார் இல்லையா? கண் கூடாக பார்க்கிறோம். வேற என்ன செய்யறது? மழை உன் கண்ணின் நல்ல மடந்தை மார் தமக்கும் பொல்லேன். ஏன் இப்படி ஆன? கொடுவினை குழியில் விழுந்து குழையேனா. கூழை அப்படின்னு சொன்னால் குழைதல்னு அர்த்தம். குழைந்து நிற்றல். என்னைக்காவது சிவபெருமானோட குழைஞ்சி நின்று இருக்கமா? குழைந்து அப்படி குழைந்து நிற்கணுங்கிறார். குழையிறதே இல்லையே. நம்ம அப்படியே ஸ்டிஃபாக தான் நிற்போம். அப்படியே ஸ்டிஃபாக நிற்போம். குழைதல்னாலே என்னன்னு தெரியாது. குழைந்தால் பண்டை கொடுவினை நோய் அப்படின்னு கேட்குறாரு சாமி. போகாவோ குழைந்தார் பண்டை கொடுவினை நோய் போகாவோ. குழைதல் வேண்டும். அதை இதில் கூட சொல்லுகிறார் சாமி. அதாவது பிழைப்பு வாய்ப்பு கொண்டு அறியா நாயேன் குழைத்த சொல்மாலை கொண்டு அருள்வாய் போற்றி. குழைத்த சொல்மாலை, குழையிலிருந்து வந்தது தான் கூழை. இன்னும் கூழையன்னு சொன்னால் பின்தங்கி நிற்றல், பின்னால் இருத்தல். அடியார்களுக்கும் பின்னாலே இருத்தல். கூழையேன் ஆக மாட்டேன். ஏன்? கொடுவினை குழியில் விழுந்து ஏழின் இன்னிசையினால் இறைவனை ஏற்ற மாட்டேன். நல்லா பாட தெரியுமா? தெரியாது. இன்னிசையினால் பாடலாமா? அப்படி பாடணும், பாட மாட்டேன். இறைவனை ஏற்ற மாட்டேன். ஒருவேளை ஏழின் இன்னிசையினால் எனக்கு ஞானம் இருக்குமானால் வேறு வேறு பாடல்களை பாடி மகிழ்வேன். இறைவனை ஏற்ற மாட்டேன். அந்த பாட்டை பாடி என்னுடைய குரல் வளத்தையும் என்னுடைய அந்த பாடு திறமையும் நான் காட்டுவேனே தவிர இறைவனை ஏற்றுவதற்கு அதனை பயன்படுத்த மாட்டேன். ஏன்? கொடுவினை குழியில் விழுந்து நான் கொண்டு வந்த வினை. கொடுவினை என்று சொன்னால் கொண்டு வந்த வினை. நான் கொண்டு வந்த வினை. கொடுவினைங்கிறது கொடுமையான வினைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது கொடுவினை என்று சொன்னால் கொண்டு வந்த வினை, பிராரத்தம். அந்த வினைக்குடியில் விழுந்து நான் கிடக்கிறேன். எனக்குன்னு ஒரு திறமை இருக்குமானால் அந்த திறமையை பயன்படுத்தி இறைவனிடம் ஒப்படைக்கணும். எழுதுறது, இறைவனுக்காக எழுதி இறைவனுடைய புகழை எழுதுறது. பேசுறது, இறைவனாக பேசுறது, இறைவனை புகழ்ந்து பேசுவது. அது அப்படியே அவருக்காக. திண்ணனாருக்கு வேடுவத் தொழில் தெரியும், அந்த கலையில் சேர்ந்தவர். அதை முழுக்க சிவபெருமானுக்கு அர்ப்பணிச்சுட்டார். தனக்கோ தன் கூட்டத்துக்கோ தன் சுற்றத்திற்கோ அதை அர்ப்பணிக்காமல் சிவபெருமானுக்கே அர்ப்பணித்தார் அந்த தொழிலை. அதனால தான் கலைமலிந்து சீர் நம்பி கண்ணப்பருக்கு அடியேன்னார். குழையேன் ஆகமாட்டேன் கொடுவினை குழியில் விழுந்து எழின் இன்னிசையினாலும் இறைவனை ஏத்த மாட்டேன். மாழைன்னா மாவடுன்னு அர்த்தம். கண்ணு மாவடு போல இருக்கும். மாழை ஒன்றுன்னா ஒளின்னு அர்த்தம். ஒளி பொருந்திய மாவடு பகிர்ந்தன்ன அந்த கண்ணின் நல்ல மடந்தைமார் தமக்கும். அந்த கண்ணு இல்லையா, நாம் சம்பாதிச்சு கொடுக்குற வரைக்கும் அந்த கண்ணு நல்ல கண்ணு தான். அதுக்கப்புறம் பொல்லாத கண்ணு, மறைச்சு பார்க்கும். எரி மூண்ட கண்ணு போல பார்க்கும். உக்கிரம் தாங்க முடியாது அது கண்ணில். அதனால் சில பெரியவங்க பெண்களை பார்த்தே கேட்க மாட்டாங்க. அம்மா கொஞ்சம் சுடுதண்ணி இருந்தால் கொடுமா, அம்மா கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுமா. மூஞ்ச பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கண்ணை தாங்க முடியாது உக்கிரத்தை. ஏன் உனக்கு இந்த கதி வந்தது காரணம் நீ சிவனை விட்டதுனால. சிவனை விட்டுறதை விடாமல் பற்றி கொண்டு இருந்து சிவனுக்கு எல்லாத்தையும் பண்ணு. ஆனால் சிவன் தான் முழு பொருள். இதையெல்லாம் ஒன்றையும் நம்ப மாட்டேன். சிவன் தான், சிவன் தான், சிவன் தான், சிவன் தான். உனக்கு தான்ப்பா
எல்லாம் உனக்கு தான். உனக்காக நீ சொன்ன இதை செய்கிற, நீ தான் எனக்கு, எல்லாமே நீ தான். நினப்பு மாறாமல் எப்பொழுதும் நினைப்பை சிந்தனையை அவருக்கே தந்து அவருடைய கருணையே நினைந்து, எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துட்ட, எனக்கு இந்த உடம்பை கொடுத்துட்ட, எனக்கு வினைகளை கொடுத்துட்ட, அதை அனுபவிக்கிற வழியும் கொடுத்துட்ட, திரும்ப எப்போ என்னை மீட்டதுக்கு பிறகு பிறப்புக்கு போகாமல் உங்கள்கிட்ட கூப்பிட்டுக்க, நான் எல்லாத்தையும் இந்த இப்பெல்லாம் அனுபவித்து முடிச்சிடுறேன் என்பது போல அவருக்கே ஆட்பட வேண்டும். முன்னை என் வினையினாலே மூர்த்தியை நினைய மாட்டேன், பின்னை நான் பித்தனாகி பிதற்றுவன் பேதையேனேன். என்னுளே மண்ணி நின்ற சீர்மையதாயினானை என்னுளே நினைய மாட்டேன், என் செய்வான் தோன்றினேனே. முன்னை என் வினையினாலே மூர்த்தியை நினைய மாட்டேன். அவன் எப்படிப்பட்டவன்? என்னுடைய மண்ணி நின்று சீர்மையதாயினான். வெளியிலே இருக்கிறான் இல்லை, என்னுடைய மண்ணி என்னுடைய நிலைத்து நிற்கிறான், உயிருக்கு உயிராக விளங்கி நிற்கின்ற சீர்மை உடையவன், அந்த வல்லமை உடையவன். என்னுடைய மண்ணி நின்று சீர்மையது ஆயினான், என்னுடைய மண்ணி நின்று சீர்மையது ஆயினான். அவனை நான் நினைய மாட்டேன். அதனால் ரொம்ப அழகாக சொல்கிறார், நினைய மாட்டேன்னார். பின்னால் சொன்னார், என்னுள்ளே நினைய மாட்டேன். வெளியில் நினைப்பேன், எனக்குள்ளே நினைக்கணும். அப்படின்னா நினைப்பால அகத்திலே நினைக்க வேண்டும். என்னுடைய மண்ணி நின்ற சீர்மையது ஆயினானை என்னுளே நினைய மாட்டேன், என் செய்வான் தோன்றினேனே. முன்னே என் வினையினாலே மூர்த்தியை நினைய மாட்டேன். முன்னையன் வினையினாலே, முன்னையன் வினை என்று சொன்னால் நான் சமண மதத்துக்கு போயிட்டேன். என் வினை இருந்ததுனால நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் சமன் சமயம் குறுகினார்னாரு இல்லையா? அதுபோல் என்னுடைய வினையினாலே நான் மூர்த்தியை நினைய மாட்டேன். பின்னை நான் பித்தனாகி பிதற்றுவன் பேதையேன் ஆன். இப்போ பிதற்றுகின்றேன், பித்தனாகி பிதற்றுகின்றேன். பின்னை நான் பித்தனாகி, இப்போ நான் பித்தனாயிட்டேன். அப்போ நினைக்காம இருந்தேன், இப்போ பித்தன் போல பிதற்றுகின்றேன். பிதற்றுதல் என்பது மீள 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 சொன்னதையே சொல்லுதல். அவ்வாறு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். பின்னை நான் பித்தனாகி என்று சொன்னால் சைவ சமயத்திற்கு அவரால் ஆட்கொள்ள பெற்று வந்த பிறகு பித்தனாகி பிதற்றுவன் பேதையேன் நான். ஏங்க எப்படி பாருங்க, அவர் வேற எங்கேருந்து இல்லைங்க, உள்ளேயே தான் இருந்திருக்கிறார். என்னுடைய மண்ணி நின்ற சீர்மையது ஆயினானை என்னுடைய நினைய மாட்டேன். நான் எனக்குள்ளவே இருக்கிறாரு, அவரை போய் வெளியில் தேடி இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் என்கிற ஒன்று கிடையாதுன்னு நான் சமணத்தில் சேர்ந்து ஊரெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அவன் என்னுடைய மண்ணி நின்ற சீர்மையது ஆயினான். அவனை உள்ளே நினைக்காமல் நான் என் வாழ்நாளை வீணாக்கினேன். நல்ல வேளை இப்போ நான் பித்தனாகி பிதற்றுவேன். ஆகையினாலே நீங்கள் இவ்வளவு வயசு வரைக்கும் நான் தாமதமாக வந்தது போல் நீங்களும் வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமாக அந்த ஞானம் வந்து விடுகிறதோ நல்லது. எனவே இறைவனை முன்னிறுத்தாமல் வாழ்க்கையை நடத்தாதீர்கள். இறைவனை நினைப்பை அகற்றிவிட்டு வாழ்க்கையை நடத்தாதீர்கள். உங்களுக்கு இறைவன்தான் முன்னிலையும் முதற் குறிக்கோளும் சன்னதியுமாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் அவன் சன்னதியில் செய்வதாக நினையுங்கள். அவனே நமக்கு குறிக்கோள் என்று கருதுங்கள். வாழ்க்கையில் எதை வேண்டுமானால் இல்லத்தில் இருந்துட்டீங்க, இல்லத்துக்கு செய்யுங்க. ஆனால் அவனை முன்னிறுத்தி செய்யுங்கள். அவனை உள்ளத்திலே நினையுங்கள். அவன் ஒருவனே சாஸ்வதம் என்று கருதுங்கள்.
என்று குறிப்பிடுகின்றார். கரையணி கண்டன் தன்னை காமரம் கற்றும் இல்லேன், பிறை நுதற் பேதை மாதற் பெய்வளையார்க்கும் அல்லேன். கரையணி கண்டன் தன்னை காமரம் கற்றும் அல்லேன். காமரங்கிறது இசையை குறிப்பதற்காக வந்த சொல்லு. காமரம் என்று சொன்னால் அது ஒரு இசையை அறிவுறுத்துகின்ற ஒரு சொல்லாக எடுத்துக்கொள்ளலாம். காமரம், பஞ்சமம் இதெல்லாம் இசைக்குறிப்புகள். காமரம் கற்றும் அல்லேன். இறைவனை பாடுவது என்பது ரொம்ப சிறப்பு. அதனால் நிறைய பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. பாடுவது என்பது இசையோடு பாட முடிஞ்சால் பாடலாம், இல்லாட்டி பாடலாக பாடலாம். இசை நுட்பத்தோடு பாட வேண்டும் என்பது இல்லை, இசை நுட்பம் இல்லாமலும் பாடலாம். பாடுதல் என்று ஒன்று சொல்லக்கூடியதை நாம் செய்யலாம். பிறைநுதற் பேதைமார் பெய்வளையார்க்கும் அல்லேன். இப்போ பிறைநுதல் பேதைமார் அந்த பெண்களுக்கு நான் இப்போ வேண்டாதவன் ஆகிவிட்டேன். பெய்வளையார்க்கும் அல்லேன். அவன் வயசாகிடுச்சுன்னா நமக்கு என்ன பிரயோஜனம்? வயசு இருந்தால் ஏதாவது பணி செய்ய முடிஞ்சால், வீட்டுக்குன்னு ஏதாவது பிரயோஜனமாக இருந்தால் சரிங்கலாம். வீட்டுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு உட்காந்து ஏதாவது அரசியல் பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இப்படி இருந்தது என்ன அது அப்படின்னு தோணும். பெய்வளையாருக்கு எப்போவுமே பெண்களுக்கு பயனில்லாத ஆண் மக்கள் மீது வெறுப்பு வரும். எந்த வயசாக இருந்தாலும் பயனில்லாத ஆண் மக்கள் மீது. ஆண்களுக்கு அப்படி இல்லை. பயனில்லாத பெண்மகளாக இருந்தாலும் அவள் மீது வெறுப்பு கொள்வான், அவள் மீது அன்பு காட்டுவான். ஆனால் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், பயனில்லாத ஆண் மக்களாக இருந்தால் அவர்கள் மீது அவர்களுக்கு வெறுப்பு தோன்றும். அதை சொல்லுகிறார். பிறை நுதல் பேதை மாதர் பெய்வளையார்க்கும் அல்லேன். அல்லேன்னா அவர்களுக்கு வேண்டியவராக இல்லாமல் போனேன். மறை இனவில்லாவினானை மண்ணி நின்று இறைஞ்சி நாளும் இறையையும் ஏற்ற மாட்டேன். கொஞ்சம் கூட ஏற்ற மாட்டேன், இறையையும் ஏற்ற மாட்டேன். மறையினவில்னாவினானி. சிவபெருமான் மறையினவின்தான் எத்தனையோ வாழ்க்கை முறை செய்திகளை சொல்லிவிட்டு போனார். எதையாவது கேட்குறோமா? இறைவனுடைய போதனையாக அருளாளர்கள் நிறைய போதித்திருக்கிறார்கள். எதை கேட்குறான்? சாமி கும்பிட்றேங்கிறான். என்ன சாமி கும்பிட்ற? எடுத்த கும்பிட்ற? தேங்காய் உடைக்கிறான், வீட்டிலையே கும்பிட்றான். பூஜை பண்ணுறேங்கிறான், பண்டிகை கொண்டாடுறேங்கிறான். என்ன கும்பிட்றான் அப்படின்னு கேட்டால் அவனுக்கே தெரில. அந்த இறைவனை என்ன ஒரு நோக்கத்தோடு அவன் வழிபாடு செய்கிறான் இல்லையா? அந்த மண்ணி நின்று இறைஞ்சி நாளும் இறையையும் ஏற்ற மாட்டேன். கொஞ்சமாவது அந்த ஏற்றுதல் என்பது பரவி நிற்றது. மறையவில் நாவினானே. அவன் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறான், அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வாழ்வு. இப்போ தான் இது என்னது? இப்போ மறைநவில் நாவினான், இதுதான் மறைநவில். இப்போ அப்பர் சொல்வதெல்லாம் மறை, தமிழ் மறை. இது சாமியினுடைய பெயரில் அவர் சொல்லுகிறார். இது எங்கேருந்து கேட்குறான்? அப்பர் பாட்டு எங்கே கேட்குறான்? அவனுக்கு கேட்குறதுக்கு எத்தனையோ பாட்டு இருக்குது, அதில் உளுந்து கேட்குறான். அது வாழ்க்கைக்கு எந்த பயனும் விளைவிக்காத பாடல்கள். அது அப்போதைக்கு ஒரு மகிழ்ச்சியை தூண்டுவது போல அது தூண்டும். அந்த பாடலில் மகிழ்ந்து நிற்கிறான். ஆனால் மறைநவில் அப்பர் தேவாரம் ஈசனுடைய வாக்குகள், ஞானசம்பந்தர் தேவாரம், சுந்தர தேவாரம் ஈசனுடைய வாக்குகள். என்ன சொல்லி இருக்கு அதில் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறானா? தெரிஞ்சுக்கிறதில்ல, தெரிஞ்சிக்கவும் போகிறதில்ல. நமக்கு அதெல்லாம் புரியாதுங்க, நமக்கு அதெல்லாம் வேணாம். நான் இங்கே சக்கரை பொங்கல் பண்ணி வச்சுட்டு சூடம் காட்டிட்டு எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க.
மறைநவில் நாவினானை மண்ணி நின்று இறஞ்சினாலும் இறையேயும் எத்த மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே. 6வது பாட்டில் ரொம்ப அற்புதமாக சொன்னார். இந்த பயல்வெல்லாம் யாருன்னாரு, இப்படி போகிற இப்படி சாமி கூப்பிட்ற பசங்கள்லாம் யார், இல்லது இப்படி வாழ்க்கையை நடத்தி இருக்கிறவங்களாம் யார் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் யாருன்னு கேட்டால் அவெல்லாம் ஆமைன்னாரு. எந்த ஆமைன்னாரு? தண்ணியில் போட்ட ஆமைன்னாரு. என்ன தண்ணியில் போட்ட ஆமை? வேடுவர்கள் ஒரு ஆமையை பிடிச்சார்கள். இந்த ஆமையை கொல்லவே முடியாது, எவ்வளோ அடித்தாலும் கொல்ல முடியாது ஆமையை. ஆனால் சமைச்சு சாப்பிட்டோம். என்ன பண்ணுவானுங்க, ஒரு பெரிய கொப்பரையில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியில் தூக்கி இந்த ஆமையை போட்டுருவானுங்க. இந்த ஆமையை போட்டவுடனே அந்த தண்ணிக்குள்ளே அது ஜிலு 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 ஜில்னு இருக்கா, நீந்த ஆரம்பிக்கும், சுற்றி சுற்றி வரும். அது மேலே ஒரு தட்டை போட்டு ஒரு கல் நல்லா ஒரு பாறாங்கல் எடுத்து அதில் வச்சுவிட்டு கீழே அடுப்பை மூட்டிடுவான். அந்த கொப்பரையை கீழே விறக வச்சு மூட்டின உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு ஏற ஆரம்பித்தோடனே அந்த தண்ணி முதல்ல ஜில்லுன்னு இருந்ததா, அப்புறம் இளஞ்சூடாகும் வெது வெதுன்னு. இதுக்கு ஒரே குஷியாக இருக்கும், இளஞ்சூடாக இருக்குன்ட்டு. அப்படி இப்படிமா திரும்பும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சூடு ஏறும், கொதிக்க ஆரம்பிக்கும். கொதித்து கடைசியில் அது உள்ள அது மடிஞ்சு போகும். அப்படி தான் சாப்பிடுப்பானு. அப்புறம் தான் எடுத்து சமைச்சு அது சாப்பிடுவோம். இதுதான் அவங்க செய்கிறது. இதை எடுக்கிறார். இந்த ஆமையெல்லாம் யாருன்னா இவனுங்க தான். இந்த ஆமைங்களை போட்டு பண்ணுற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இந்த இளஞ்சூட்டில் இருக்கிற ஆமை மாதிரி இந்த கண்ணில் பார்க்குறதுக்கும், காதில் கேட்குறதுக்கும், நாக்கில் சாப்பிட்றதுக்கும், வாய்க்குள்ளாமல் சாப்பிட்றான், வாய் முழுக்க அடைச்சிக்கிட்டு சாப்பிட்றான், அது சாப்பிட்றதுக்கும், என்ன சாப்பிட்றதுன்னு ஒரு கணக்கே இல்லாமல் சாப்பிட்றதுக்கும், இப்படி சாப்பிட்ற அந்த இவ்வளவு செயல்களும் செஞ்சு இதில் ஈடுபட்டு இருக்கிறவெல்லாம் தண்ணியில் போட்ட ஆமை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறும். அப்புறம் இந்த பிரபஞ்ச சூட்டில் அவன் செத்து போவான் ஒரு நாள். அதுக்கப்புறம் இந்த உலக வாழ்வு நிறைவாகும். வளைத்து நின்று ஐவர் கள்வர் வந்தனை நடுக்கம் செய்ய தளைத்து வைத்து உலகை ஏற்றி தடலறி மடுத்த நீரில். ஆமைக்கு 5 இருக்கிற மாதிரி எனக்கு 5 பொறி. வளைத்து நின்று இறைவர் கள்வர் வந்து என்னை நடுக்கம் செய்ய. 5 பேர் கள்வர்கள் போல. அந்த 5 பேரும் என்னை படுத்துகிற பாடு படாத பாடு படுத்துகிறார்கள். உலகத்தோடு தொடர்பு கொள்ளு, உலகத்தை பாரு, உலகத்தை அனுபவிங்குது. சிவத்தை நோக்குவதற்கு அவை தடை செய்கின்றன. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உடதிருதால் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் அப்படின்னு கேட்குறார் அருணகிரிநாதர். இந்த 5 பேரும் வளைத்து நின்று ஒருத்த விட்டா ஒருத்த இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா இவன், இந்த பக்கம் போனால் இவன், இந்த பக்கம் போனால் கண், இந்த பக்கம் போனால் காது, இந்த பக்கம் போனால் மூக்கு, இந்த பக்கம் போனால் வாய், இப்படி 5 பேர் வளைச்சு நின்று எந்த பக்கமும் போக முடியல. வந்தனை நடுக்கம் செய்ய தழைத்து வைத்து உலகை ஏற்றி, நல்ல நெருப்பு மூட்டுறதுக்கு கல் வச்சு கொப்பரையை ஏற்றி துளையை ஏற்றி ஆடுகின்ற ஆமை போல், அதில் திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவிலாதேன். நான் தண்ணியில் விடப்பட்ட ஆமை, தண்ணி ஜில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிற ஆமை போல உலகம் இன்பமயமானதுன்னு நினைக்கிறேன். சூடு ஏறும், இளைத்து நின்றாடுகின்றேன் என் செய்வான். ஆகையினாலே இந்த இளமையோ வாழ்க்கையோ நாம் சுகந்தம் இனிமை என்று கருதக்கூடாது. இந்த வாழ்வின் நடுவிலே இனிமையும் சுகந்தமும் தருவது பிறப்பின்மை, அதை தருவது ஈசனுடைய திருவடி. எனவே ஈசனுடைய நினைவை மாற்றக்கூடாது. ஈசனை நினைதல் வேண்டும், நினைதல் வேண்டும், நினைதல் வேண்டும், அகத்துடைய பூசை செய்தல் வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி
இந்த 6 பாடல்களோடு அதுக்கப்புறம் பாட்டு கிடைக்கல. 6 பாட்டோடு நாம் இந்த பதிகம் நிறைவாயிடுச்சு. இந்த பதிகத்தை நாம் நிறைவு செய்கின்றோம் என்று சொல்லி கொஞ்சம் கடுமையாக தான் பேசியிருக்கார். கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்கார், கடுமையாக திட்டியிருக்கார். நான் பேசலைங்க. நான் ஏதோ சிவகுமார் பேசினார்னு நீங்கள் நினச்சக்கூடாது. அப்பர் சொன்னதை அப்படியே சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஆகையினால் அது அப்படியே உங்களுக்கு அவர் டோன்லேயே அவருடைய ஃபீல்லையே உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி நிறைவு செய்து, ஞானத்திரள் வெளியீடான சுந்தரர் தேவாரம், ஞானத்திரள் வெளியீடான துகளர் போதம் வேகமாக விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. உங்கள் பிரதிகளை வாங்கி கொள்ளுங்கள். இப்போ திரும்ப ரீப்ரிண்ட்லாம் போட மாட்டோம், சீக்கிரம் போய்கிட்டுருக்கு. அதனால் உங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, எப்போ டைம் கிடைக்குதோ படிங்க. இந்த புத்தகங்களை நம்முடைய தர்மயாதீன குரு மகா சன்னிதானம் அவர் வெளியிட்டார்கள். ஜனவரி 26. திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள்தான் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி ஒரு சிறப்பு இந்த நூலுக்கு அவசியம் வாங்கி நீங்கள் பயன்பெறுங்கள் என்று சொல்லி, ஞானத்திரளுக்கு சந்தா சேர்க்க வேண்டும். நீங்களும் சேரணும், மற்றவர்களையும் சேர்த்து விடுங்கள். இதில் வர கட்டுரைகளுக்கு உங்களால் ஸ்பான்சர்ஷிப் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். அது பெரிய அறம், திருமுறைக்கு நீங்கள் செய்கிற தொண்டு என்று சொல்லி, இன்று இரவு 10 மணிக்கு கமல விநாயகர் சத்சங்கத்தினுடைய ஆடியோ புக் ராசாங்க சமயம் 10லிருந்து 10:30 வரை 3வது பாகம் தொடர்ந்து கேளுங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் இரவு 10லிருந்து 10:30 உங்கள் நேரம் ஆடியோ புக்கு கேட்டு இன்புறுங்கள் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.